அனைவருக்கும் வணக்கம். வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் இது பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. மார்பக புற்றுநோய், அதாவது பிரெஸ்ட் கேன்சர். இந்த புற்றுநோய் தான் கிராம பகுதியோ இல்லை நகர பகுதியில் இருக்க பெண்கள் கிட்ட அதிகமாக பார்க்கப்படுற ஒரு நோய். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் படி ஏறக்குறைய 27% 32% பெண்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அர்பன் ஏரியாவில் 22% ஒரு பெண்ணும், ரூரல் ஏரியாவில் 60% ஒரு பெண்ணும் இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து நம்ம பெண்களை பாதுகாக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பேசதான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு டாக்டர் குருபிரசாத், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர், இப்போ இந்தியாவில் பிரெஸ்ட் கேன்சர்னால பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் அலார்மிங் ரேட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த பிரெஸ்ட் கேன்சர்னா என்ன? முன்னாடி பெண்களில் இந்தியாவில் இந்த அளவுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்ததில்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கேன்சராக இருக்கிறது பிரெஸ்ட் கேன்சர் தான். உலகத்தில் பார்த்தீங்கன்னா 8ல் ஒரு பெண்மணிக்கு கேன்சர் வருது, பிரெஸ்ட் கேன்சர் வருது. ஆனால் இந்தியாவில் கம்பேரிட்டிவ்லி லோ, 30 பெண்கள் ஒருத்தருக்கு தான் பிரெஸ்ட் கேன்சர் வருது. பட் ஆனால் அதுவும் அதிகம் மாதிரி தான் தோணுது. நீங்களே பாருங்களேன், 30 பெண்மணியில் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் பிரெஸ்ட் கேன்சர் வருன்றது அதிகம் தானே. 50% ஆஃப் த பாப்புலேஷன் நம்மள 140 கோடி எடுத்தீங்கன்னா 60 கோடின்னு வச்சிங்கன்னா பெண்களில், அப்போ எத்தனை பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். பிரெஸ்ட் கேன்சர் ஏன் வருது? அதாவது மார்பகம் ஹார்மோன்ஸ்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதில் முக்கியமான ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். அது மார்பகத்தை கண்ட்ரோல் பண்ணுது, அபிவிருத்தி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அன்கண்ட்ரோல் ஈஸ்ட்ரஜன், அதாவது அந்த ஹார்மோன் தொடர்ந்து பிரெஸ்ட் மேலே ஆக்ஷன் இருந்தால் அது கேன்சராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது, குழந்தை பேரே இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா குழந்தை பேர் இருக்கும்போது, ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் லெவல் குறையும். அதனால ஒரு 1 இயருக்கு ஒரு கேப் கிடைக்கும். அதனால ரிஸ்க் கம்மியாகும். அது ஒரு காரணம். 2வது காரணம் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். மினிமம் 6 மந்த்ஸ் கொடுக்கணும். ஆக்சுவலாக 2 இயர்ஸ் வரைக்குமே கொடுத்தா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும் போதும் ஈஸ்ட்ரஜன் அளவு குறையும். 3வது பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ், அதாவது மெனோபாஸ்ன்றது அந்த மென்சுரல் சைக்கிள்ஸ் முடிஞ்ச பிறகு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன்னாலையும் கூட கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4வது காரணம் ஒபிசிட்டி, உடல் பருமன். அதுலேயும் ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கும். குழந்தை பேரே 30 வயசுக்கு மேலே தள்ளி போடுறது, அதுவும் ரிஸ்க் ஃபேக்டர். அதே மாதிரி ஸ்மோக்கிங்கும் குடிப்பழக்கமும், இது எல்லாமே கேன்சர் ரிஸ்க் அதிகம். நான் சொன்னபடி குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது, தாய்ப்பால் கம்மியாக கொடுக்கறது, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கறது, அதே மாதிரி ஒபீஸாக இருக்கிறது, உடல் பருமன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் தவிர்த்தாலே பிரெஸ்ட் கேன்சரை குறைக்கலாம். ஸோ இதோட சிம்டம்ஸ் எப்படி டாக்டர் இருக்கும்? இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னா நமக்கு எப்படி தெரியும்? இப்போ செல்ஃப் எக்ஸாமினேஷன் நாங்கள் பண்ணிக்கணும், எந்த மாதிரி பண்ணணும்? அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்பகத்தில் ஒரு கட்டி ஒன்று தோணும். அந்த கட்டி மோஸ்ட்லி வலி இல்லாமல் தான் இருக்கும். அதனால தான் பெண்கள் அலட்சியமாக விட்டுறாங்க. வலி இல்லாத கட்டி, சரி ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. அதுதான் அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு. ஒரு 20-25 வயசுல அது நார்மல் கட்டியாக இருக்கலாம், ஃபைப்ராய்டினோமான்னு சொல்லுவோம். அது சாதாரண கட்டியாக இருக்கலாம். ஆனால் ஒரு 30 வயசுக்கு மேலே மார்பகத்தில் எந்த கட்டி வந்தாலும் அதை டாக்டர் அணுகி பரிசோதனை செய்கிறது தான் நல்லது. ஸோ 1வது கட்டி. 2வது பார்த்தீங்கன்னா நிப்பிள், அதாவது காம்புலேருந்து ரத்தம் வடிகிறதோ இல்லை வேற ஏதாவது நீர் வடிகிறதோ, அதுவும் ஒரு அறிகுறி தான். 3வது பார்த்தீங்கன்னா காம்பு உள்வாங்கிறது. 4வது பார்த்தீங்கன்னா பிரெஸ்டோட தோல் தடித்தல், இல்லை அக்குள்ள ஏதாவது ஒரு கட்டி வருது, புதுசாக கட்டி வர்றது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சருடைய ஒரு ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். நான் இருக்கணும்னு சொல்லலை, ஆனால் இருக்கலாம். 30 வயசு மேலே இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகும். இப்போ நாங்கள் அதை செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி டாக்டர் பண்ணுறது? இப்போ எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்றது ஒரு நல்ல காரியம்தான். அதாவது குளிச்ச பிறகு நீங்கள் ஒரு ஃபுல் லென்த் மிரரில் போயிட்டு பிரெஸ்ட்டை சர்க்குலர் ஃபேஷனில் ஃபீல் பண்ணணும். ஏதாவது கட்டியோ இல்லை உங்களுக்கு கட்டி மாதிரி ஏதோ தென்படுதோ அது உடனே மருத்துவரை அணுகணும். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எக்ஸாமின் பண்ணி இப்போ ஒரு 40 இயர்ஸில் ஒரு விமனுக்கு அந்த மாதிரி கட்டி ஏதோ தெரியுது, அவங்க அப்போ உடனே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், டோன்ட் பேனிக். உடனே ஒரு டாக்டரை போய் அணுகுவோம். பெட்டர் இஃப் இட் இஸ் அ சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தால் பெட்டர். சர்ஜன் பார்த்துட்டு அது சாதா கட்டியா இல்லை அது கேன்சரா கட்டியா இருக்கலாமா என்று
கண்டுபிடிப்பாரு. அடுத்து 2வது டெஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது வந்து ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணுவோம். யூஸ்வலாக 40 வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு வந்து மேமோகிராம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் அது. அந்த ஸ்கேன் மூலமாக கட்டிகள் இருக்கா, கட்டிகள் சாதாரண கட்டியா இல்லை அது வேற ஏதாவது பயம் தரக்கூடிய கட்டியா அப்படின்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். சாதா கட்டியாக இருந்தால் அதை விட்டுறலாம், இல்லை அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தரக்கூடிய கட்டின்னு சொல்லிட்டு மேமோகிராஃபியில் தென்பட்டுச்சுன்னா 3வது டெஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பை டாக்டர், செகண்ட் மேமோகிராஃபி, தேர்ட் வந்து பயாப்சி. பயாப்சி வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. மருத்துவ ஊசி போட்டு ஒரு சின்ன நீடலால் அந்த கட்டியிலேருந்து திசுவை பரிசோதனைக்கு எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அந்த டெஸ்ட்டை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு இது சாதா கட்டியா இல்லை கேன்சர் கட்டியான்னு கண்டுபிடிப்பாங்க. சப்போஸ் சாதா கட்டியானா அதை வந்து நீக்கணுமா என்னன்றதை டாக்டர் சொல்லுவார். கேன்சர் கட்டின்னு ரிப்போர்ட் வந்ததுன்னா நம்ம ஃபர்தர் ஆக்ஷன் பண்ணணும். டாக்டர், இப்போ மேமோகிராம்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன டாக்டர்? ஏன்னா பயாப்சினா என்ன ப்ரொசீஜர் சொன்னீங்க, மேமோகிராம்னா என்ன? மேமோகிராம்னா ஒரு விதமான ஸ்கேன். மேமோகிராம்லேயே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து சோனோ மேமோகிராம் சொல்லுவோம், அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் சொல்லக்கூடிய சோனோ மேமோகிராம். 40 வயசுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு வந்து அந்த ஸ்கேன் பண்ணுவோம். ஏன்னா பிரெஸ்ட் வந்து அடர்த்தியாக இருக்கும், எக்ஸ்ரே மேமோகிராம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம், சோனோ மேமோகிராம்னு சொல்லக்கூடியது. 2வது வந்து நம்ம காமனாக பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே மேமோகிராம். அது வந்து 40 வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு செய்யக்கூடியது. அதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு ஓபி ப்ரொசீஜர் மாதிரி தான். வந்துட்டு ஒரு பிளேட் இருக்கும், எக்ஸ்ரே பிளேட் இருக்கும், கீழே ஒரு பிளேட் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் உங்களுடைய மார்பகத்தை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. வலி இருக்காது, டைம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷம் ப்ரொசீஜர் தான். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சாதா கட்டியா இல்லை வருத்தம் தரக்கூடிய கட்டியான்ட்டு. டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இப்போ ஒருவேளை அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு, கேன்சர் கட்டி இருக்குன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் கவுன்சிலிங். அதாவது அவங்க கூட உள்ள அவங்களுக்கும் செய்யணும், கூட உள்ள அட்டெண்டருக்கும் செய்யணும். கூட ஹஸ்பண்ட் இருந்திருக்கலாம், இல்லைன்னா மகனோ இருந்திருக்கலாம். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆக்சுவலாக என்னோட லைஃப்பில் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு டேல அனௌன்சிங் தி பாசிட்டிவ் ரிசல்ட் அபவுட் கேன்சர். யூஸ்வலாக பாசிட்டிவ் சொன்னால் பாசிட்டிவ் எடுத்துப்பாங்க, ஆனால் இதில் மட்டும் கேன்சர் இருக்குன்னு சொன்னால் வந்து ஒரு கடினமான ஒரு ஸ்டெப். அது கொஞ்சம் ஒரு டெக்னிக்காக தான் பண்ணணும். ஸோ அந்த கவுன்சிலிங் தான் ரொம்ப முக்கியம். அவங்ககிட்ட சொல்லணும். சொல்லும்போது இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்குது, ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. சப்போஸ் இந்த பெண்மணி அவங்களே கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க, ஒரு 3 சென்டிமீட்டர் டியூமர்னு வச்சுக்கோங்க. 3 சென்டிமீட்டர்னு இவ்வளோ சைஸ் உள்ள ஒரு டியூமர் தான் இருக்குது, உடம்புல வேற எங்கேயும் பரவலன்னு ஸ்கேன்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். முன்னாடி வந்து ஒரு கேன்சர் வந்துட்டாலே மார்பகத்தை ஃபுல்லாத்தையும் எடுக்கணும், அக்கல்ல உள்ள நெறிகளை எடுக்கணும், ஒரு பெரிய சர்ஜரி பண்ணணும், அந்த ஒரு மார்பகமே எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது 3 சென்டிமீட்டர் டியூமர் நான் சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதை வந்து நீங்கள் ஃபுல் மார்பகத்தை எடுக்க தேவையில்ல, அந்த ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அக்கல்ல உள்ள நெறிகளை மட்டும் எடுத்துட்டு கீமோதெரப்பி கொடுத்தா வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ ஆரம்ப கட்டத்தில் மார்பக புற்றுநோயை கண்டுபிடித்தா முழு பிரெஸ்ட்டை எடுக்க தேவையில்ல, வெறும் அந்த கட்டி உள்ள பகுதியை மட்டும் எடுத்தால் போதும். உங்களுடைய மார்பகமும் முழுதாக எடுக்காததுனால அழகாக இருக்கும். தேவைன்னா பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி வேணும்னா கொடுக்கலாம், அதுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. ஆனால் ரேடியேஷன் தெரப்பி கொடுத்தாகணும், ஏன்னா மார்பகத்தில் ஃபுல்லாக எடுக்காததுனால ரேடியேஷன் தெரப்பி அவசியம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு முக்கிய ட்ரீட்மெண்ட் பகுதி பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஹார்மோன் வந்து 70% பாசிட்டிவாக இருக்குது கேன்சர்ஸில். ஸோ அதனால் ஈஸ்ட்ரஜன் அகெயின்ஸ்டான ஒரு ட்ரக் இருக்குது, டெமாக்சிஃபன் சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரக்கை நம்ம கொடுத்தோன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்தோன்னா கேன்சர் வர்றதை வந்து தடுக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் மற்ற கேன்சர்ஸ் கிடையாது. பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரேர் திங். டாக்டர், இப்போ இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒருத்தவங்க டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு க்யூர் பண்ண முடியும். மேபி இப்போ அவங்க ஒரு 3rd ஸ்டேஜ் இல்லை 4th ஸ்டேஜ் அப்படி வரும்போது அவங்க லைஃப்பை சேவ் பண்ண முடியுமா?
கேன்சரில் மொத்தம் 4 வகையான ஸ்டேஜ் இருக்குது. முதல் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ் வந்து ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். 3rd and 4th வந்து அட்வான்ஸ்ன்னு சொல்லுவோம். 4th எஸ்பெஷலி நம்ம பார்த்தோம்னா மெட்டாஸ்டசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஆர்கன்லேருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு பரவின நிலை, பிளட்டு மூலமாக லங்ஸுக்கோ லிவருக்கோ போனுக்கோ இல்லை பிரெயின்கோ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து 4th ஸ்டேஜ்னு சொல்லுவோம். பிரெஸ்ட் கேன்சரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது வந்து காமனாக ஸ்ப்ரெட் ஆகிற எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து போன்ஸ்க்கு, எலும்புகளுக்கு. வெறும் எலும்புகள் மட்டும் பரவி இருந்தால் 4th ஸ்டேஜில் கூட பல வருஷங்கள் பேஷண்ட் வந்து உயிரோடு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கேன். 4வது ஸ்டேஜ்லேயும் கூட சரி, போன் கேன்சர், போனில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆன பிரெஸ்ட் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வருஷம் கூட இருந்திருக்கிறாங்க. அது எக்ஸப்ஷன்ஸ் தான், பட் அதுவும் வந்து ஒரு பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட். இப்போ 3rd ஸ்டேஜுக்கு வருவோம். 3rd ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், கட்டி ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலே, அக்கல் எல்லாம் நெறி இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணால் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கீமோதெரப்பி கொடுத்து அந்த சுருக்கி அந்த மார்பகத்தை காப்பாற்றவும் முடியும். தேவைன்னா சப்போஸ் அந்த அளவு சுருங்கலைன்னா முழு மார்பகத்தை எடுத்துட்டு நம்ம கீமோதெரப்பியை ஃபுல்லாக கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ வந்து பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீமோதெரபிட்டிக் ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு, அட்வான்ஸ்டான ட்ரக்ஸ் வந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது 3rd ஸ்டேஜ்லையும். பட் 1st and 2nd ஸ்டேஜ் தான் பெஸ்ட்டு. நம்ம சொன்ன மாதிரி விழிப்புணர்வு தான் நம்மளை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து க்யூர் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். டாக்டர், இப்போ இந்த 1st ஸ்டேஜ் அண்ட் 2nd ஸ்டேஜில் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் பண்ணதுக்கப்புறம் அவங்க எத்தனை இன்டர்வல்ஸில் வந்து ரெகுலர் செக்அப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும்? வெரி குட் கொஸ்டின். நிறைய பேர் வந்து இது வந்து 1 டைம் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு சர்ஜரிக்கு அப்புறமேட்டுக்கோ இல்லை கீமோதெரப்பி அப்புறமேட்டோ பேஷண்ட்ஸ் வந்து ஃபாலோஅப்புக்கு வர்றதில்லை. அது வந்து ஒரு பெரிய தப்பு. ஆக்சுவலாக பார்த்தா எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸும் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் இன் 3 months 3 மாதம் இடைவெளியில் வீதம் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு வரணும். அடுத்து வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 5 வருஷம் வரைக்கும் வரணும். 5 வருஷத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு முறை வந்து செக்அப் பண்ணால் போதும். அதே மாதிரி ஒரு மார்பில் டிசீஸ் வந்தால் இன்னொரு மார்பில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால நம்ம வந்து மேமோகிராஃபி வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து அடுத்த மார்பகத்துக்கு எடுத்துக்கணும். சப்போஸ் மார்பகத்தை இது இங்கே இந்த சைடு சேவ் பண்ணியிருந்தா 2 மார்பகத்துக்குமே ஸ்கேன் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு முறை. இன்னொன்று நான் ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கேன்சர் வந்து 5 வருஷத்துக்கு மேலே திரும்பி வர சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால ஃபஸ்ட்டு அந்த 2 வருஷம், அதுக்கடுத்து அந்த 5 வருஷம், அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டைம் லைன். அது அந்த டைம் லைனை நம்ம கிராஸ் பண்ணால் உங்களுக்கே ஒரு புது தெம்பு வந்துடும். கேன்சர் வர சான்சஸ் வந்து திரும்பி வர சான்சஸ் வந்து ரொம்ப கம்மின்ட்டு. ஆனால் நாங்கள் பார்த்துருக்கோம் 10-12 வருஷம் கழிச்சு கூட திருப்பி கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அலட்சியமாக விடாதீங்க, ஃபாலோஅப்பில் இருங்க. இப்போ அதே மாதிரி இப்போ 4th ஸ்டேஜில் வந்து கேன்சர் சர்ஜரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ், ஏன்னா அவங்க டே டு டே லைஃப் லீட் பண்ணும்ல, அப்போ அவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கலாம்? இந்த ஆரம்ப கட்ட கேன்சர்னால் நம்ம வந்து முழு மார்பை எடுக்கிறது இல்லை. அதனால வந்து அக்கல்ல உள்ள நெறிகள் எடுக்கும்போதும் வீக்கம் வந்து கம்மி. ஆனால் முழு மார்பையும் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கையில் வந்து வீக்கம் வந்து ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே எக்ஸசைசஸ் கற்றுக் கொடுக்கணும், ஃபிசியோதெரப்பி கற்றுக் கொடுக்கணும். அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீர் வந்து வடிகிற மாதிரி, இல்லைன்னா கை ஃபுல்லாக வீங்கிடும். ஒன்ஸ் அந்த வீக்கம் வந்து செட் ஆயிடுச்சுன்னா அதை குறைக்கிறது வந்து சான்சஸ் கம்மி. இன்னொன்று, இப்போ ஸ்டாக்கிங்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஸ்டாக்கிங்ஸ் எலாஸ்டிக் பேண்டேஜ் மாதிரி ஒரு சாக்ஸ் மாதிரி கையில் போட்டுக்கிட்டாலும் அந்த வீக்கம்லாம் கம்மி. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஆப்ரேஷன் செஞ்ச பிறகு பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அன்றாட வேலையில் கண்டினியூஸாக செய்யலாம். வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம், அதே மாதிரி தலை வாரலாம், வீட்டில் கோலம் போடலாம். ஆனால் வெயிட்டை மட்டும் அதிகமாக தூக்கக்கூடாது, ரொம்ப வேலை பளு மட்டும் இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமானது, அந்த ஃபிசியோதெரப்பியை அவங்க வீட்டில் அன்றாடம் செய்யணும், ரிலாக்ஸாக இருந்துடக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் அந்த வீக்கம் வந்துருச்சுன்னா அது குறைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில அறிவுரை சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கையில் எந்த சைடில் ஆப்ரேஷன் செஞ்சுருக்கோ அந்த சைட்லேருந்து ரத்தம் எடுக்காமல் நான் பிளட் டெஸ்ட்டு, அதே மாதிரி பிபி செக் பண்ணுறது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி ஆப்ரேஷன் முன்னாடி இருந்ததோ அதே மாதிரி ஆப்ரேஷன் பின்னாடி இருக்கும். இப்போ அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எடுத்துக்கலாம்? ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நார்மல் தான். இஃப் யூர் அவங்க வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்றாங்கன்னா நான்வெஜிடேரியன் எடுத்துக்கலாம். இதில் வரும் பத்தியம் எதுவுமே கிடையாது. முட்டை, பால், மீன்
இதெல்லாம் வந்து நல்லது ஆக்சுவலாக. டாக்டர், நீங்களே சொன்ன மாதிரி இப்போ கேன்சர் பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. எங்களுக்கும் அதில் நிறைய சந்தேகங்களும் இருக்குது. மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வும் கொடுக்கணும். ஸோ வர எபிசோட்ஸில் நம்ம அதை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மக்களிடம் பேச நிறைய இருக்குது. கேன்சரை பற்றி அறிவோம், கேன்சரை வெல்வோம்.